தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் வரதுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வெட்டி தேய்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுறது இதுதான். இது வந்து சின்ன தேக்கு கட்டை. இது வந்து மரக்கடையிலையும் கிடைக்கும். இந்த சொப்பு சாமான் இருக்குல்ல, மர சொப்பு சாமான், அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி கட்டையெல்லாம் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸோ அவ்வளோதான். எந்த விதமான தோசை ஊற்றினாலுமே கொஞ்சமாக கல்லில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த தேக்கு கட்டையால் ஒரு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டுக்கு தோசை, இந்த ரவா தோசையோ கோதுமை தோசை, சாதா தோசை, ஆம்லெட்டு எது போட்டாலுமே அழகாக ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். நம்ம இரும்பு தோசைக்கல் இல்லைனா இந்தோலையும் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இந்த தேக்கு கட்டையால் ஒரு தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்ட்டா ஒட்டவே ஒட்டாது, ஜம்முன்னு வந்துடும். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நான் வாங்கினேன். மரக்கடையில் சின்னதாக தேக்கு கட்டை வேணும் அப்படின்னு கேட்டு நான் வாங்கினது. நீங்கள் சொப்பு சாமானில் வாங்குறீங்க, மர சொப்பு சாமான் அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த சப்பாத்தி அழுத்துற மாதிரியான ஒரு டிசைனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கைப்பிடி இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இதே மாதிரி ஒட்டாமல் வந்துடும். ஸோ நைட்டுக்கு வந்துட்டு 2 ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கோதுமை தோசை, அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டுக்கு நம்மளோட இந்த 30 days பிளானில் இன்றைக்கான டின்னர். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் கறி பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கான டின்னர் இது தான். டே 6ஓட டயட் பிளான்.